சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே தலைவர் இந்த படத்தில் ஒரு அருமையான வசனம் பேசுகிறாரு பாருங்க. ஆற்றல் வேண்டும், தொழிற்சாலை உண்டு. அறிவு வேண்டும், பள்ளிக்கூடம் உண்டு. ஓய்வு நேரத்தில் நடனமும் விளையாட்டும் உண்டு. இங்கு சாதி சண்டை கிடையாது. ஏழை பணக்காரன் என்ற பேதம் இருக்காது. சுயநலம் என்ற எண்ணமே கிடையாது. இங்கு அன்புதான் சட்டம், அறம்தான் நீதி, வாக்குதான் நாணயம். இது போன்ற சிறந்த வசனங்களை தலைவர் உயிரோட்டமாக ஆண்டுகளுக்கு முன்னர் கோயம்புத்தூரில் எடுக்கப்பட்ட இக்காவியம் இன்று 70வது ஆண்டை இதே கோயம்புத்தூரில் கொண்டாடி கொண்டிருக்கிறது. சண்முகா தியேட்டரில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு சாதனை சரித்திரம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். எழுபது ஆண்டுக்கு முன்னால் ரிலீஸ் ஆன படம் இன்று சண்முகா தியேட்டரில் 70வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடினோம். படம் நன்றாக இப்போது பார்த்துவிட்டு வெளியே வருகிற படம் நன்றாக இருக்கிறது. சிறப்பு என்னன்னா, தலைவரின் நடை உடை பாவனை வந்து ஒரு அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் யாருக்கு எல்லாருக்குமே. அதை பின்பற்றி தான் நிறைய பேர் வந்து தலைவர் மாதிரி அப்படி இடுப்பில் துணியை கட்டிக்கிட்டு சும்மா நான் தான் அப்படின்லாம் பாட்டு பாடிட்டு தலையை இப்படி பண்ணிக்கிட்டு முடியை சிரிப்பிக்கிட்டு எல்லாம் பாவலாக காட்டினா போலியாக நடித்தாங்க தவிர, ஆனால் ஒரிஜினல் ஸ்டைல் வந்து புரட்சி நடிகர் எம்ஜிஆர் தான். அதுக்கு ஒரு உதாரணம், நாடோடி மன்னனுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இதில் ஒரு நடந்து வர்றது எல்லாம் அவருக்கு திரும்புறது சிரிக்கு எல்லாமே தனித்தனி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ரெண்டுமே ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள். 70 வருடமாக ஒரு படம் படச்சூரில் ஓடிட்டுருக்கு. படச்சூரல் இப்போ கியூப் காலம் வந்துட்டு புரட்சியில் படம் நிறையா டிஜிட்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சாதனை படிச்சுக்கு அது ஒரு பக்கம். மலைக்கலன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஆசை, இந்த படத்தை நம்ம டிஜிட்டல் பண்ணி பாதுகாக்கணும். இது ஒட்டுமொத்த எல்லா இந்தியாவோட ஒரு பேராவல். அதை வந்து இந்த விநியோகஸ்தர் வந்து செய்வார்னு நினைக்கிறேன். அவர் வாழ்நாள் ஒரு புண்ணியத்தை தேடி.